நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சரவணபவாய நம அப்படின்னு சொல்லி டெய்லியும் பழகுங்க. உங்களுக்கு எல்லா வகையான ஞானங்கள் கிடைக்கும். இந்த உலகத்திலேயே அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையா யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவை விட மகனுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானம் கிடைத்தது முருகப்பெருமானுக்கு தான். அதனால முருகப்பெருமான் எவ்வளவு சீக்கிரமாக ஞானத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஞானத்தை கொடுப்பாரு. அவரை விட ஞானத்தை கொடுக்க இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் அதில் 2 ராசிகள் ஞானவான் ராசிகள். ஒன்று மேசராசி, ஒன்று விருச்சிக ராசி. அதற்கு 2 சொந்தக்காரர்கள் முருகப்பெருமான் தான் சொந்தக்காரர்கள். அதனால ஒரு செவ்வாதசை வந்துச்சுன்னா 120 வருடங்கள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு செவ்வாதசை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் செவ்வாய் எக்காரத்தை கொண்டு கெடக்கூடாது. 6, 8, 12 கெடாமல் இருந்து விட்டால் அந்த செவ்வாய் பகவான் கொடுக்கறத காலம் பூரா இருந்து சாப்பிடலாம். 3 தலைமுறைக்கு வேணாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செவ்வாய் பகவான் கொடுப்பார். செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சின்ன இது பழனியில் நடந்த ஒரு கதை. போக மகரிஷி தன் சீடர்களுக்கு எல்லா வகையான மந்திரங்களும் கற்றுக் கொடுத்துருந்தாராம் பழனியை. அப்போ புலிபாணி சித்தர்கிட்ட ஒரு மந்திரத்தை ஒன்று கொடுத்து, இதை நான் கேட்கும்போது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அந்த மந்திரத்தை புலிபாணி சித்தர் பயங்கரமா உச்சாடனம் பண்ணி மனதுக்குள் நிப்பாட்டி விட்டார். ஆனா இதை நம்மளுடைய போக மகரிஷிக்கு சொல்லல. மந்திரம் சொல்லப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மந்திரத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கேட்டதுக்கு எனக்கு தெரியல குருநாதா அப்படின்றது. அதற்கு முன்னாடி அவர் வச்சிருந்த தண்டாயுதத்தால அந்த தண்டாயுதத்துக்கு பேசும் சக்தி உண்டு. அவர் செஞ்சிருந்த மந்திரங்களால் உள்வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லிடுச்சு. அதற்கு பிறகு அந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொன்னா தெரியாதுன்னு சொன்னாரு. அந்த தண்டாயுதை எடுத்து அவர் மண்டையில அடித்த இடம் பழனி. அதனாலதான் அந்த கோயிலுக்கு பேர் தண்டாயுதபாணி என்று வைத்தார்கள். அதற்கு பிறகு பழனி கோயிலுக்கு யாரு போனாலும் முருகப்பெருமான பார்த்து சாமி கும்பிடுங்க. எவ்வளோ பெரிய ஆள் போனாலும் சரி. காரணம் கேட்டால் நவபாஷாணத்தை செஞ்ச சிலைகள். அந்த நவபாஷாணத்தில் செஞ்ச சிலைகளுக்கு பல வகையான சக்திகள் உண்டு. கர்ம வினையே போக்கக்கூடிய காரணங்கள் உண்டு. காரணம் கேட்டால் அந்த கண்ணில் தான் அந்த பவர் இருக்கிறது. அதனால தான் தண்டாயுதபாணி ஆண்டி கோலத்தில் இருக்கும்போது சாமி கும்பிட்டால்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு கர்ம வினை போக்கும். யாரா இருந்தாலும் அர்ச்சனை பண்ணாலும் நின்று 2 நிமிஷம் கண்ணால பார்க்க வேண்டும். நம்மளுடைய கண்ணுக்கு கர்ம வினையை ஒழிக்கக்கூடிய பவர் உண்டு. அதனால எப்ப பழனிக்கு போனீங்கன்னா நவபாஷான சிலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா அந்த கண்ணால பார்த்துட்டு அதுல உள்ள நீரை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை சீக்கிரமா போகும். அதனால முருகப்பெருமான் பழனியில அவ்வளவு பெரிய அற்புதமான சக்திகள் இருக்கு. எப்ப பழனிக்கு நீங்க போனீங்கன்னாலும் முருகப்பெருமான கண்ணால ஆண்டி கோலத்தை பார்த்து சாமி கும்பிட்டுவாங்க. உங்களுக்கு நம்மளுடைய எப்படியாப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். அந்த வருடத்துக்கு போயிட்டு வந்த உடனே யோக நிலைகள் ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.